யாத்ராகமம் அதிகாரம் 20 வசனம் 3. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனத்தை கேட்ட அப்புறம் யாத்ராகமம் அதிகாரம் 20 வசனம் 1-6 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்த தேவன் நான். என்னை அல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் வேணாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டான எந்த சொரூபத்தையோ எந்த ஒரு விக்கிரகத்தையோ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவங்கள நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறேன். இப்படி கர்த்தர் அழகாக இந்த வசனங்களை சொல்லியிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம அநேகர் பண்ணுகிற தவறு என்னன்னா, கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது மட்டும்தான் கடவுள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார். மற்ற நேரங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறோம். இது தவறு தானா, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, இந்த நபரோடு நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறோமே, மற்றவங்கள பற்றி பேசுகிறோமே, இல்லை மற்ற இடங்களுக்கு போகிறோமே, இதெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க கூட மாட்டேங்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த விஷயத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். என்னை அல்லாமல் உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு மட்டும்தான் தெய்வம். அவர் மட்டும்தான் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே பரிசுத்த தெய்வம். இந்த உலகத்தையே படைத்தவர், சிருஷ்டித்தவர், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், நமக்காக மரித்து 3ஆம் நாளில் மகிமையோடு உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு மாத்திரமே. அவர் மட்டும்தான் தேவன். அவர் மட்டும்தான் உங்களுடைய தேவனாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமில் ஒரு மனிதர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? ஓகே, எப்போமாச்சும் ஒரு கெஸ்ட் வராங்க, அது ஓகே. பட் ரெகுலராக ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்து, இல்லை ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசி, இப்படி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமில் நம்ம மற்றவர்களுக்கு செலவழிக்கிறோம். விக்கிரக ஆராதனை என்பது மற்ற சிலைகளை மட்டும் வழிபடுறது கிடையாது. இதுதான் இயேசு அப்படின்னு இயேசுன்னு ஒரு சிலையை பண்ணி அதை நம்ம வழிபட்டா கூட அது சிலை வழிபாடு தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். இயேசு தான் வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலம்தான் கர்த்தர் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அதனால இதுதான் இயேசு, இவரை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு எந்த ஒரு சிலையையும் பார்த்தும் நீங்கள் வழிபட வேண்டாம். சிலை வழிபாடு ஏசப்பாவுக்கு அருவருப்பான ஒன்று. அதை கர்த்தர் வெறுக்கிறார். இவ்வளோ நாள் நம்ம அதை தெரியாமல் பண்ணோம், தெரிஞ்சு பண்ணோம், எப்படியோ பண்ணிட்டோம். ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஏசப்பா, நான் சிலை வழிபாடு பண்ணேன், என்னுடைய மூதாதேவர்கள் சிலை வழிபாடு பண்ணாங்க, என்னுடைய தலைமுறையே உங்களுக்கு தான் அப்படின்னு அந்த சிலைகளுக்கு விற்று போட்டாங்க. கர்த்தர் இதெல்லாவற்றையும் மன்னிப்பீராக. இந்த சாபம் எங்களை தொடரக்கூடாது. 5வது வசனத்தில் நம்ம தெளிவாய் பார்க்குறோம், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். ஸோ அந்த சாபம், நம்மளுடைய மூதாதேவர்கள் அறியாமையினால் நம்மை விற்று போட்ட அந்த சாபத்தை நம்ம முறியடிக்கணும். ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நாங்கள் சிலை வழிபாடு பண்ணோம், ஏசப்பா சிலைகளை நாங்கள் வர்ஷிப் பண்ணோம், தொட்டு கும்பிட்டோம், அந்த இடங்களுக்கு போனோம், எங்களை கர்த்தர் தயவாய் மன்னிங்க. எங்களுடைய மூதாதேவர்கள், என்னுடைய தலைமுறை உனக்கு தான் அப்படின்னு யார் யாருக்கு எங்களை விற்று போட்டாங்களோ அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். நான், என்னுடைய தலைமுறை, எங்களுக்கு உண்டான எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு மாத்திரமே சொந்தம்.
சிலை வழிபாடுகளிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவீராக. எங்களை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருவீராக. உண்மையா ப்ரேயர் பண்றீங்களா? கர்த்தர் சீக்கிரமா ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். இயேசு மட்டும்தாங்க தெய்வம். அவரை மாத்திரமே நம்ம நம்பி இருக்கலாம். இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனையும் வைக்காதீங்க. ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதற்கும் கொடுக்காதீங்க. அவைகள் எல்லாமே சிலை வழிபாடுக்கு தான் வரும். ஏசப்பாவுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏசப்பாவை மட்டுமே நம்ம வர்ஷிப் பண்ணலாம். ஏசப்பாவை மட்டுமே நம்ம நம்பலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நாமளா ஒரு தவறு பண்ணுறதை தவிர நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ஏசப்பா நீங்கள் இதை அனுமதிச்சனால தான் இது நடந்தது, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் கூட இருங்க. இது ஒரு வேளை தீமையாக இருக்கலாம், ஆனால் இதை நன்மையாய் மாற்ற உங்களால் முடியும். இந்த வியாதியை மாற்ற உங்களால் முடியும். இந்த கடன் பிரச்சனையை மாற்ற உங்களால் முடியும். இந்த கஷ்டமான இந்த பாதையிலிருந்து வெளியே வர உங்களால் முடியும். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு அவரை மட்டுமே நம்ம நம்பலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நன்மையை பெற்றுக்கொண்ட அப்புறம், ஒரு விடுதலையை, சுகத்தை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்ட அப்புறம் ஏசப்பாவை விட்டு போகிற அந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில் இனிமே வராதபடிக்கு தொடர்ந்து செபிக்கலாம், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கலாம், ஏசப்பா கூட நெருங்கலாம், இன்னும் ஏசப்பாவை அறிகிற அறிவில் வளரலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. ஆமென். Have a blessed day. God bless you.